வந்து கமலி மேடம் ரோட்டியும் ஒரு முட்டை கிரேவியும் பண்ண போறாங்க பாயில் பண்ணி. ஃபர்ஸ்ட் நான் என்ன ஏன் மேடம் சொல்லிக்கிறேன்னா, நான் தான் என்ன சொல்லிக்க முடியும். ஏன்னா எனக்கு நான் தான் மரியாதை கொடுத்துக்கணும். நான் எனக்கு மரியாதை கொடுத்தாதான் எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. சரி, ஓகே. ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் நான் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி, அப்புறமா லிட்டில் பிட் பெப்பர், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் நமக்கு கொஞ்சம் சால்ட் வேணும், அப்புறமா நம்மளுக்கு எக் வேணும். 1 2. நான் இதுக்கு முன்னாடியே இதில் நான் ஒரு கப்பு வச்சுருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கப்பு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு பவுலில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி வந்து சூடாகட்டும். இது நம்ம ஸ்டீமர்லேயும் வைக்கலாம், இட்லி பானையிலையும் வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம். ஏன்னா 4 எக் எடுத்துக்க போகிறேன். ஸோ 4 எக், ஓகேவா? அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, ஜீரகம் போட்டு ஆயிலில் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து சூடு ஆறிடுச்சு. இதை வந்து நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். நான் மறுபடியும் சொல்கிறது இதாங்க, சமையல் வந்து இந்த 1 to 10 அதுக்குள்ளே இப்படி வர்றது தான். ஓகே, இப்போ இந்த கிரேவிக்கு நீங்கள் ரெட் ஆனியன் பவுடர் அது போட்டால் நல்லா இருக்கும். அது இல்லாமல் எப்படி இது வந்து உங்களுக்கு செய்து காமிக்கிறது, பேண்டன் லீஃப் தேவைப்படும். அது இல்லாமல் உங்களுக்கு எப்படி செஞ்சு காமிக்கிறது, பேசிக்காக ஆனால் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செஞ்சு காமிக்க போகிறது அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஓகேங்களா? இப்போ நமக்கு கொஞ்சம் கேர்டு வேணும். ஸோ நம்மளோட கேர்டு பார்த்தீங்களா எப்படி வந்து அப்படியே இந்த பட்டர் மிதக்குது இல்லை. நான் இப்போலாம் பட்டர் எடுக்கிறது இல்லை, ஏன்னா நாங்கள் காலையில் லஸ்ஸி குடிச்சிடுறோம். இதுதான் பட்டர். செம்மையாக இருக்குல்ல, இந்த மில்கி பேபி அப்படியே சாப்பிட்டுடும். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த எம்மி பேபிக்கு. ஓகே, இந்த முட்டையை நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது வந்து பபிள் விடுற சத்தம் கேட்குது. கரெக்டா இது கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கு. ஆனா இது வந்து சாயாதைக்கு நம்ம அழகா வச்சு ஊற்றணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து இதை போட்டுருவோம். ஏன்னா இதோட தண்ணி இதில் வந்து ஊற்றிடக்கூடாது, அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். அதனால இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், இந்த கிரேவிக்கு தேவையான சில்லி பவுடர், கொஞ்சம் போல தனியா பவுடர், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சிட்டு திரும்ப இந்த கடாயை அடுப்பில் வச்சு, இதே கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி இந்த சீரகம், தக்காளி, இந்த பொடி எல்லாத்தையும் இதில் விட்டுக்கலாம். இந்த கடாயை நான் மறுபடியும் வந்து அடுப்பில் வைக்கிறேன். இது நம்ம கொஞ்சம் லேசாக அரைச்சிக்கலாம்.
ஓகே, நான் இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சாஹி ஜீரா போட்டிருக்கேன் இந்த நெய்யில். இப்போ இந்த ஸ்டீம் ஆகிட்டு இருக்குல்ல, திறந்து பார்த்துருவோம். இது நான் கொஞ்சம் சரியாக வைக்கல, லேசாக சாஞ்சிட்டு தான் இருக்குது. கொதிக்க கொதிக்க அந்த கீழே உள்ள பிளேட்டு வேக ஆரம்பிக்குது. இது பாயில் ஆக ஆக இது நவுந்து போகுது. கரெக்டாக ஒரு ஸ்டீமரில் வச்சா நல்லா இருக்கும். பட் ஓகே, நம்ம இது மாதிரியும் சிம்பிளாக செஞ்சும் காமிக்கணுன்றது தான் என்னோட ஐடியா. சிம்ல வச்சுருவோம். ஓகே, இப்போ இந்த ஜீரா வந்து உங்களுக்கு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ இதில் உள்ள வெங்காயமும் தக்காளியும் உங்களுக்கு வந்து வெந்துருச்சு. ஆனால் இதில் போட்டிருக்கிற மிளகா பொடி மல்லிப்பொடி வேகலை. ஸோ அது வேகணும். அதுக்கு நம்ம வந்து இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருவோம். இது ரொட்டிக்கும் பூரிக்கும் பரோட்டாவுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இந்த கிரேவி நான் வில்லேஜில் வந்து ஒரு பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக எம்மையாக இருக்கும். அவங்க வந்து இந்த ஷாஹி ஜீராலாம் போடலை, சாதா ஜீரா தான் போட்டாங்க. அதில் வந்து சாஹி ஜீரா போட்டிருக்கேன். இதை தவிர்த்து வேற எதுவும் பெருசாக மாற்றம் இல்லை. அவங்க வந்து சிகப்பு கலரில் ஒரு வெங்காயம் போட்டாங்க, நம்மளுக்கு அது கிடைக்காது. அதனால நான் வந்து சிகப்பு ஆனியன் பொடி உங்களுக்கு சொன்னேன். பட் நான் அது வந்து போட்டு பார்த்தேன், அது ரொம்ப நல்லாவே இருக்கு. சரி, ஓகே, இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட போறேன். அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் பிரிஞ்ச பிறகு அதில் 2 ஸ்பூன் தயிர் போட போறேன். இது வேகட்டும், நல்லா வேகட்டும். நான் வந்து இதை தாளிக்கும் போது கொஞ்சம் இஞ்சி போட மறந்துட்டேன். நான் கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன், அதோட இதை சேர்த்துக்கிறேன். இந்த வெயில் நேரத்துல கொஞ்சம் நல்லா தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் நல்லா பேசி சிரிக்க முடிஞ்சா சரிங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது, இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம். இந்த யோகா ஒன்று இருக்கு, யூட்ரஸ்க்கு 2-3 இருக்கு, அது பண்ணினா நல்லது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எல்லாருக்கும் வர மாதிரி இருக்கு. எனக்கு அது என்னமோ எனக்கு சரியா தோணலை. உடம்புலேருந்து ஒரு உறுப்பை எடுக்க கூடாது, அந்த மாதிரி ஒன்றும் கார்டன்ல படைச்சு வைக்கல. ஒரு உறுப்பை எடுத்துக்கலான்ட்டுலாம் எதுவும் படைச்சு வைக்கல. ஒருவேளை கை கால் உடஞ்சு போச்சு, ஏதாவது ஒன்று எடுக்கவே முடியாது, சேர்க்க முடியாதுன்னா வேணா கட் பண்ணி எடுக்கலாம். இது என்ன, அது வந்து சரி பண்ண முடியாம இந்த யூட்ரஸ் விஷயத்துல எனக்கு வந்து இது இல்லை. எங்க மாமுக்கு சரி பண்ணியிருக்கோம், பண்ணலாம். எல்லாருக்கும் நான் கேட்ட வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த யோகா பண்ணுங்க, ஓரளவு அது நல்லாவே கொண்டு வந்து நம்ம உடம்ப சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்றேன். தயவுசெய்து யோகா பண்ணுங்க எல்லாரும். ஓகே, இப்போ ஓபன் பண்ணி பார்த்துருவோம். வா, புஷ் புஷ்ன்னு வந்திருக்கு என்ன நடி. இதை இறக்கிடுவோம். இப்போ இந்த கிரேவியை பார்த்துடலாம். கிரேவி நல்லா வெந்துச்சு. நான் நடுவில் வந்து ஒரு வாட்டி என்ன மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண தண்ணி ஊற்றினேன். இதில் இந்த க்ரீமோட உள்ள கேர்டு வந்து 2 ஸ்பூன், கரெக்டாக 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன்.
இது கொஞ்சம் நல்லா சேர்த்து விட்டுறலாம், இல்லைன்னா அது ஒன்றும் திருத்திரியா தெரியல. கர்டு மேலே கொஞ்சம் ஊற்றிடுச்சு, நான் அதையும் சேர்த்துக்கிறேன். எடுத்து உள்ள வச்சிடறேன். ஓகே, இது கொஞ்சம் நேரம், இது ஒன்றும் பெருசாக வேக தேவையில்லை, சும்மா அப்படியே இருக்கட்டும் இந்த முட்டையை எடுக்கிற வரைக்கும். பாருங்க, இது வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை கட் பண்ணிக்கிறோமா? கட் பண்ணிட்டு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க வைப்போம் ஒரு வாட்டி. வச்சுட்டு இதில் உப்பு போட்டாமான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை, நான் செக் பண்ணேன் உப்பு போடலை. நல்லா இருக்கு இது டேஸ்ட்டு. நான் இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சீனி சேர்த்துக்கிறேன், டேஸ்ட்டுக்காக. எனக்கு வந்து கொஞ்சம் ஜீரக பொடி போடணும்னு தோணுது, ஸோ நான் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இல்லை, வறுத்து பொடிச்சது. ஓகே, இந்த எக்கோட பீசஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ள சேர்த்துட்டு இதை சிம்ல வச்சுட்டு லேசாக பரப்பி விட்டுடுங்க. இந்த எக் கேக்ஸ் எல்லாமே இந்த சிரப்பில் மூழ்கி அது நல்ல ஒரு வேகு கொடுக்கணும். சில நேரம் கரெக்டாக சொல்கிறேம்மான்னு. பாருங்க, ஒரு பீஸும் தனித்தனியா உங்களுக்கு தெரியுதா? நிஜமாவே இது எம்மியா இருக்கும் இந்த கிரேவி, வித்தியாசமா. சரி, ஓகே. சரி, ஓகே, நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.